எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஏதேதோ வீடியோ பார்க்கணும் மத்தியில, இந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்த எல்லாத்துக்குமே என்னோட மனசார நான் நன்றிய சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேவிங்ஸ் ரியாலிட்டி பத்தின ஒரு வீடியோ தான். ரீசென்ட் டைம்ல எல்லாம் நெறைய போர் நடக்கிறத பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே நார்மல் லைஃப் மாரி இருந்தாலுமே, சில இடங்கள்ல மக்கள் வந்து வீட்லயே இருந்துக்கிறாங்க. வேலைக்கு போக முடியல, இன்கம் இல்ல. அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கைய அவைங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவைங்க முன்னாடி சேர்த்தி வச்ச அந்த பணம். அதாவது போர் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த டைம்ல எப்படிங்க பணம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. போர் இப்ப வந்து கோயம்புத்தூர்ல 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுத்தி இருக்கிற இடம் தான் பாதிச்சிருக்குமே தாண்டி, நம்ம வந்து கொஞ்சம் சூலூர்லயோ, இல்ல அத தாண்டி செஞ்சேரி மலை, சுல்தான்பேட்டை அந்த மாரி ஒரு ஏரியால இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 20, 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு பயம் மட்டும் தான் இருக்கு. அங்க குண்டு போடுறாங்க. நாமளும் இங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இல்லன்னா அங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அந்த நேரத்துல ஒரு 2, 3 நாள், ஒரு வாரம் நம்ம வீட்லயே இருந்து அந்த நாளை பொழுத போக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அவசியமா பணம் தேவை. இதுதான் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க. சேவிங்ஸ் இல்ல அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிருங்க. சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா? வேலை இருக்காது, கடையெல்லாம் எதுவும் இருக்காது, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது, வெளியே போக முடியாது. இந்த நேரத்துலதான் அவங்க முன்னாடியே சேமிச்சு வச்சிருக்கிற அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட லைஃப்க்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன் அனுபவிச்ச எல்லாருமே. ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒரு பலம். சோ அந்த சேவிங்ஸ நாம ஏன் வந்து ரொம்ப அலட்சியமா நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதனோட புரிதல் நம்மளுக்கு இல்ல. ஓகே, நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ, இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேக்கப் வேணும் அப்படிங்கிற ஒரு நம்ம கான்சியஸ்ல நம்ம இருக்கிறது இல்ல. நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்மளுக்கு லாங் டைமுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு போரெல்லாம் கிடையாதுங்க. ஆனா வாழ்க்கையை எப்பவுமே வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. போர் இருந்தாதான் பிரச்சனையா? போர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லையா? ஒரு சிலரோட வாழ்க்கையில டெய்லியும் வந்து போர் மாதிரி போராட்டமா தான் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து வேலைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை இல்லாம போயிடலாம். சாரி. அதுக்கப்புறம் ஹெல்த் எமர்ஜென்சி ஏதாவது வரலாம். இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் நம்மளுக்கு வரலாம். அந்த நேரத்துல சேவிங்ஸ் இருந்தா நம்ம லைஃப் வந்து சேஃபா இருக்கும். சேவிங்ஸ் இல்ல அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். நம்ம மிடில் கிளாஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் வந்ததுக்கு அப்புறம் ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஆர்டர்ஸ், இஎம்ஐ இப்படி செலவு பண்றோம். ஆனா சிம்பிள் ரூல் என்ன தெரியுங்களா? இன்கம் வந்த முதல் சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் சரி, அதை கன்சிஸ்டன்சியா சேர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு ஏதோ ஒரு வகையில அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நாம குழந்தைகளை நம்பி இல்லாம நம்மளுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு இப்ப 26 வயசு ஆகுது. நான் இப்ப இருந்து மாசம் நான் கடந்த ஒரு வருஷமா 2000 சேர்த்திட்டு வரேன் என்னோட பாக்கெட் மணிய. அப்படி சேர்த்தும் போது எனக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் நான் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது இல்லைங்களா? இந்த மாதிரிதான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, 50% வீட்டு செலவு, 30% ஃபியூச்சருக்கு, 20% எக்ஸ்பென்சஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம சேஃப் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கிட்ட மினிமம் 6 மந்த் எக்ஸ்பென்சஸ்க்கான சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மாசம் நம்ம வந்து 20,000 நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்றோம் அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் 6 மாசத்துக்கு 1,20,000 நம்ம கையில இருக்கணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. ஒரு மாசம் வந்து நம்மளுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு, இல்ல ஒரு மாசம் நம்மளால போக முடியாது, ஏதாவது ஒரு சின்ன நமக்கு இன்ஜூரி ஆயிருச்சு அப்படின்னா கூட அதை வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அந்த ப்ரெஷர் இருக்காது. ஓகே, பணம் இருக்குங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து அதுலயே வந்து நம்ம சீக்கிரம் கியூர் ஆகி வரக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது இருந்தா ஜாப் வந்து ஒரு 2 மாசம் வந்து நம்மளுக்கு ஜாப்லெஸ்ஸா இருந்தாலும் கூட நம்மளுக்கு பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த விஷயத்துல. சோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். நமக்கு போர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வாழ்க்கை வந்து அன்பிரடிக்டபிள் ஆனாதான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து லக்ஸுரி இல்ல, அது ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு போதுங்க. அதை கன்சிஸ்டன்சியா பண்ண ஆரம்பிச்சாலே போதும். நம்மளுக்கும்
மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ₹5 ₹10 ஸ்டார்ட் பண்ணி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சேமிச்சு வைங்க. சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு நாளும் வந்து வீண் போற விஷயமே கிடையாது. ஃபியூச்சர்ல உங்க குடும்பத்துக்கு சேஃப்டியா இருக்கணும், இல்ல நம்மளுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் நம்ம சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்களும் சேர்த்த ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஆனா இதுல நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்குது. அதை வந்து புரிஞ்சு அதிலிருந்து எடுத்துக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்.